பூவுக்குள் ஒளிந்திருக்கும் பனிக்கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சி வரைந்த ஓவியங்கள் அதிசயம், துளை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம், அதிசயமை அசந்து போகும் நீ எந்த அதிசயம். அடியே ஊர்மிளா, நீ ஆசைப்பட்ட மாதிரி பெரிய ஹோட்டலுக்கு வந்தாச்சுடி. இப்ப உனக்கு சந்தோஷமாட்டி? என்னது ஊர்மிளாவா? ஊதி போட்ட பலூன் மாதிரி இருக்கா இவளுக்கு பேரு ஊர்மிளா. ஏண்டி நீலமண்ட நீலாம்பரி, என்னங்க ஹோட்டலுக்கு வந்து நிம்மதியா இருந்து சாப்பிட விடுதியலா? என்னடா இப்ப உங்களுக்கு பிரச்சனை? என் பிரச்சனையே நீ தாண்டி. என்ன இங்க சத்தம், என்ன இங்க சத்தம்? ஐ சின்ன பொண்ணு ஆண்டி. ஏண்டி சின்ன பொண்ணு, ரோட்டு கடையில இட்லி வித்துக்கிட்டு இருந்த, இன்னைக்கு என்ன 5 ஸ்டார் ஹோட்டல்ல வந்து நிக்கிற? இது என்ன டீ கேள்வி? நம்மள மாதிரி அவங்களும் சாப்பிட வந்திருப்பாங்க. ஏங்க அவளை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாதுங்க. அவ எச்சி கையில காக்கா ஓட்ட மாட்டாள. அவ 5 ஸ்டார் ஹோட்டல் வந்து சாப்பிடுறாளாக்கும். அடியே நீலமண்ட நீலாம்பரி, நான் இங்க சாப்பிட வரல டி, இங்க வேலை பாக்குறதுக்கு வந்திருக்கேன். ஓ பிஞ்சு துடைக்க வந்திருக்கியா? பிஞ்சு துடைக்க இல்ல டி, மாவாட்ட வந்திருக்கேன். நல்ல காமெடியா பேசுறடி. முதல்ல டி நின்னுகிட்டே இருக்காத, ஓனர் பார்த்தாருன்னா என்ன திட்டுவாரு, உட்காரு. ஓஹோ உன்னை திட்டு வர்றா? அப்ப நான் கூட கொஞ்ச நேரம் நின்னுகிட்டே இருக்கேன். கூழுப்படுத்தவ என்ன திட்டு வாங்கி கொடுக்கறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா போல. அம்மா தாயே நல்லா இருப்ப, உட்காருமா. ஏன்டி மச மசன் பேசிக்கிட்டு இருக்காதடி, பிள்ளைக்கு வயிறு பசிக்க போகுது. ஒரு இடமா பார்த்து உட்காரு. தாயும் மகளும் ஒன்னா இருந்து சாப்பிடுங்க, நான் அந்த பெஞ்சில இருக்கேன். இல்ல இல்ல, எல்லாரும் ஒரே இடத்துல இருந்துக்கோங்க. அது ஊஞ்சர்தான். ஏன்டி நீலமண்ட நீலாம்பரி என்ன சாப்பிடுற? அடியே 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட பரவியில மேடம்னு கூப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. கழுத மேய்க்கிறவளுக்கு கௌரவத்தை பாத்தீங்களா? ஓகே மேடம், என்ன சாப்பிடுறீங்க மேடம்? அடியே ஊர்மிளா, நீ தானடி ஹோட்டலுக்கு வரணும்னு. உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுடி. எம்புட்டு செலவானாலும் பரவாயில்ல கண்ணு, அப்பா உனக்கு வாங்கி தர்றேன். பாருடா, தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையின் அன்பின் முன்னே. 30-40 ரூபாயா இருந்தா கூட பரவாயில்ல தங்கம். என்னது 30-40 ரூபாயா? குறைஞ்சதே 500 ரூபாய் டிஷ் தான் இருக்கு. ஓஹோ, மேடம் கூப்பிட சொன்னால இருக்குடி. இன்னைக்கு பில்லு கட்ட முடியாம மாவாட்டுங்க, அப்பதான் உங்க குடும்பத்தோட புத்தி வரும். ஆண்டி எனக்கு ஒரு நூடுல்ஸ் கொண்டு வாங்க. யாங்கன்னு நூடுல்ஸ்னா என்னது? கடையில மேகிலாம் வாங்கி சாப்பிடுதோம்லாமே அதான். ஓ அந்த புழுவ திங்கத்தான் இங்க வந்தியாக்கும். ஏண்டி பிள்ளை ஆசைப்பட்டா புழுவா இருந்தானே, பாம்பா இருந்தானே, பல்லியா இருந்தானே, திங்கிட்டு மெட்டி சும்மா இருறேன். அட பாவீங்களா, குடும்பத்தோட டிஸ்கவரி சேனல்ல வர எல்லாத்தையும் வச்சு திம்பாங்க போல. எனக்கு ஒரு இட்லி போதும். எனது இட்லி மட்டும் போதுமா? ஏங்க இட்லி சாப்பிடுறதுக்கு எதுக்குங்க இந்த பெரிய ஹோட்டலுக்கு வரணும்? அதான் வீட்டிலே சுட்டு தாரமில்ல. இவ வீட்டுல சுட்டுறது பேரு இட்லி ஆகும். சரியான கருங்கல்லு. என்ன பண்றது, இன்னைக்காவது ஒரு நல்ல இட்லி சாப்பிடுவோம். ஒரு நாளாவது நல்ல இட்லி சாப்பிட்டா உனக்கு அது பொறுக்காதே. என்னத்தையோ தின்னு தொலைங்க. ஏண்டி எனக்கு ஒரு நல்ல சிக்கன் பிரியாணி லெக் பீஸோட கொண்டா பாப்போம். சரி சரி இருங்க, இதோ கொண்டு வரேன். என்னடி இது, ஆர்டர் கொடுத்து 1/2 மணி நேரம் ஆச்சு, யாரையுமே காணோம். ஆர்டர் கொடுக்க முன்னாடி 5 நிமிஷத்துக்கு ஒருக்க மேடம் என்ன வேணும், சர்ரு என்ன வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்ப இந்த பக்கமே வர மாட்டேங்க. அதான் நீங்க ஒருவேளை நம்ம ஆர்டர் போட்டதுக்கு பிறகுதான் அரிசியை ஊற வச்சு சமைச்சு தருவாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா அம்மா, பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இப்படிதான் லேட்டா கொண்டு வருவாங்க. அது சரி, உழைச்சு கழிச்சு பசியோட சாப்பிடலன்னா வந்து உட்கார்ந்தான்னா கிறங்கி உளுந்து மண்டையை போட்டு விட்டு தான் கொண்டு வருவான் போல. என்ன சின்ன பொண்ணு இது, இம்புட்டு நேரம் ஆகுது. ஐயோ, பசியோட இருக்கீங்களா? பின்ன இருக்காதட்டி, வந்து 3/4 மணி நேரம் ஆச்சுல்ல. இப்போ ஒரு பிரியாணிக்கு பதிலா 2 பிரியாணி சாப்பிடணும் போல, அவ்வளவு பசியா இருக்கு. இதைத்தானே எதிர்பார்த்தேன். ஹோட்டல்ல எதுக்கு ஃபுட் எல்லாம் லேட்டா கொண்டு வராங்க தெரியுமா? ரொம்ப நேரம் வெயிட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பசிக்கும். அப்புறம் மத்தவங்க ஃபுட் எல்லாம் பார்க்கும்போது நமக்கும் அதை சாப்பிடணும்னு ஆசை வரும். இந்த மாதிரி கியூரியாசிட்டியை தூண்டி விட்டு பசியை தூண்டி விடுறதுனால நம்ம அதிகமா ஃபுட் வாங்கி சாப்பிடுவோம். எனக்கு இப்ப 2 நூடுல்ஸ் வேணும். பாத்தியடி இங்க இருந்தா துட்டி எகிரிக்கிட்டே இருக்கும் போல. டீ சீக்கிரம் கொண்டா. ஒரு வழியா பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. இதோ உங்க நூடுல்ஸ். எம்மடியோ பாக்குறதுக்கே புழுவாட்ட இருக்கு. இதை எப்படித்தான் திம்பியோட்டி? ஏன்னா சாப்பிடுற வரல புரியலன்னு சொல்லலையேனா பின்ன சாப்பிட முடியாதுல்ல. என்னது இது, இட்லி எல்லாம் கடுவு இருக்கு. அதெல்லாம் டெக்கரேஷன். ஏண்டி பாத்தியேட்டி, என்ன இருந்தாலும் 5 ஸ்டார் ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல் தான். என்னைக்காவது நீ இட்லியில எப்படி கடுவு வச்சு தந்திருக்கேட்டி? யோ கடுவுல ஒரு பெரிய விஷயமா ஐயா? மேடம், இது உங்களோட பிரியாணி.
பறக்குது சரிதானா இதெல்லாம் குச்சி கொடுத்துட்டாலே இது எதுக்கு எனக்கு எதுவும் தெரியல டி எது இருந்தாலும் நம்ம சின்ன பொண்ணை கூப்பிட்டே கேட்டுருவோம் அடியே அடி சின்ன பொண்ணு கொஞ்சம் சந்தேகம் வந்து நில்லு என்னடி சோத்த கொடுத்தாச்சுல சாப்பிட வேண்டியதானே கோல் மீன் மிட்டம் அட மட்டம் என்னதான் பிரச்சனை சொல்லுங்க ஏண்டி இதுல ரெண்டு குச்சி கொடுத்திருக்காங்கல எதுக்கு ரெண்டு குச்சி கொடுத்திருக்காங்க ஐயோ எனக்கு தெரியலையே தெரியலன்னு சொன்னா ஓவரா கலாய்ப்பா சரி ஏதாவது சொல்லி விடுவோம் ஊர்மிளா உன் தலையில நிறைய பேன் இருக்குல்ல ஆமா அண்ணா நிறைய பேன் இருக்கு ஆமா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பேன் கிடைச்சா என்ன பண்ணுவ ஆமா தலையில சொரிய கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதான் தலையில சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பேன் கிடைச்சதுன்னா இந்த குச்சி வச்சு சொரிஞ்சுக்கலாம் அதுக்காக தான் 2 குச்சி கொடுத்துருக்காவ ஓ அப்படியா பாத்தியலங்க 5 ஸ்டார் ஹோட்டல்னா 5 ஸ்டார் ஹோட்டல் தான் பியான் சொரியதுக்கெல்லாம் குச்சி கொடுக்காவ எப்பப்பா நல்ல சாப்பாடு சின்ன பொண்ணு பிள்ளை கூட ஆமா 80 ரூபா வந்திருக்கு முட்டி 200 300 வந்திருக்குமா 200 300 பிரியாணி ஒரு 500 நூடுல்ஸ் ஒரு 500 இட்லி வடை சேர்த்து ஒரு 500 ரூபா ஆக மொத்தம் 1500 ரூபா என்னடி நீ தலையில குண்டை தூக்கி போடுற இந்த பிரியாணிக்கு 500 ரூபாயா சின்ன குண்டாவா தானே இருக்கு பெரிய அண்டா கூட இல்லையே நல்ல லெக் பீஸா வேணும்னு கேட்டல அப்ப 500 ரூபாய் கொடு ஐயோ ஐயோ குஜியோடி நூடுல்ஸ் இருக்கு இதுக்குமா 500 ரூபாய் பேன் சொரி இருக்கலாம் குச்சி கொடுத்துருக்காங்கல்ல அப்ப 500 ரூபாய் கேட்கதான் செய்வாங்க என்ன சின்ன பொண்ணு சரி பிரியாணி நூடுல்ஸ்னா சரி இது வீட்டுல விக்க இட்லி தானே இதுக்குமா 500 ரூபாய் இட்லியில கடுகு ஒட்டி இருக்குல்ல அந்த கடுகு தான் 500 ரூபாய் அடியே ஒரு கதைக்கு ஆவாத ஊர்மிளா உன் பேச்சை கேட்டு இப்ப 1500 ரூபாய் தெண்டமா போச்சுட்டி ஏ ஊர்மிளா ஏதா அட பாவி நான் விவசாயம் பத்தி விளைய வச்ச ஒரு மூட நெல்லே வெறும் 1000 ரூபாய்க்கு தண்டி போகுது ஆனா ஒரு தரத்து சாப்பாட்டுக்கு 1500 ரூபாய் செலவு பண்ண வச்சுட்டீங்களே தாயும் அவளும் சேர்ந்து இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி இடத்த காலி பண்ணுங்க சண்டை போடுறதா இருந்தா அவங்க வீட்டுல போய் சண்டை போடுங்க பாத்தியாட்டி 1500 ரூபாய் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போன்றா பின்ன உங்க அப்பா வீட்டு இடமா இது போவானா அடுத்து எந்த பெஞ்சில போய் பில்லு புடுங்கலாம் ஏய் சின்ன பொண்ணு வா வா சாப்பிடலாம் நாங்க இங்க வரணும் உனக்கு எப்படி தெரியும் சரி சரி வா சேர்ந்து சாப்பிடலாம் நீங்க 2 பேரும் இங்க சாப்பிட வந்திருக்கீங்க ஆனா நான் இங்க வேலை செய்ய வந்திருக்கேன் ஓ 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேலை செய்யற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா என்னங்க கேள்வி இருக்கிறதுலே நம்ம ஊர்லயே பெரிய உயரத்துல இருக்கவ இவதானே அவ வளர்ந்த வளர்ச்சியை சொல்லலட்டி அவ வாழ்க்கையில நடந்த வளர்ச்சியை சொல்லுவேன் அது எப்படி ஒன்னியெல்லாம் அந்த ஹோட்டலுக்குள்ள விட்டாங்க அடிய குசும்புக்காரி ஒன்னெல்லாம் ஹோட்டல்ல விடும்போது என்ன விட மாட்டாங்களா நாங்க சாப்பிடத்தானடி வந்தோம் நானும் சாப்பிடத்தான் வந்தேன் கையில காசு கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு என்னை பேரர் வேலை பார்க்க விட்டுட்டாங்க சரியா போச்சு போ வேற எங்க டேபிள் வர முடியுமா குந்தாணி கருப்பிகளா இருங்கடி வாரேன் ஆசை ஆசையா 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடலான்னு வந்தா இங்க வேலை பார்க்க விட்டாங்களே சரி இதுவும் நல்லதுதான் இவங்க ட்ரிக் எல்லாம் நாம கத்துக்கிறதுக்கு இதுதான் சூப்பர் ஐடியா அடுத்த மாசம் இதே மாதிரி நம்மளும் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும் என்னடி இங்கேயே மசமச நிக்கிற வர்றேன் எதுக்கிட்டி அவளை போட்டு புண்ணாக்குற ஹோட்டல்ல எத்தனை பேர் வேலை பார்க்கறாங்க அவங்கள கூப்பிட வேண்டியதானே எக்கா எத்தனை நாள் அவ ஓனரா இருந்திருக்கா இன்னைக்கு அவளை லேபரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா அட நாதாரி பயல்களா உங்கள மாதிரி 4 பேர் ஒன்னா இருந்தா எப்படி நான் முன்னேறுறது மேடம் என்ன சாப்பிடுறீங்க மேடம் ஆந்திரா மீல்ஸ் இருக்கா என்னது ஆந்திரா மீல்ஸா அப்புறம் பீஸா பர்கர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா பீஸா பர்கரா சரி நீங்க என்ன வேணும்னு சொல்லுங்க எனக்கு ஒரு ஆந்திரா மீல்ஸ் ஓகே ராணிக்காக்கு ஆந்திரா மீல்ஸ் பாப்பாத்திக்கு என்ன வேணும் எனக்கு ஒரு பர்கர் அப்புறம் ஜூஸ் அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எல்லாம் வேணும் மூஞ்சிகளை பாரு மூஞ்சிகளை பீஸாவாம் பர்கராம் வீட்டுல திங்கிறது பழைய சோறும் பச்சை மிளகாவும் இங்க வந்து பர்கர் கேக்குதாக்கும் பர்கரு நார்மல் மீல்ஸே ஒழுங்கா திங்க மாட்டாங்களாம் இதுல ஆந்திரா மீல்ஸ் வேணுமா ஆந்திரா மீல்ஸ் இருங்கடி வர்றேன் இந்தாங்க ராணிக்கா உங்க ஆந்திரா மீல்ஸ் இது நார்மல் மீல்ஸா தானே இருக்கு இது இப்ப ஆந்திரா மீல்ஸ்னு சேர்த்த இது ஆந்திரா மீல்ஸாவும் ஸ்பெஷல் மீல்ஸாவும் மாத்துறது ரொம்ப ஈஸி அது எப்படி ஸ்பெஷல் மீல்ஸா மாத்துவே இதோ பாத்தீங்களா வாழைப்பழம் இதை இந்த மீல்ஸோட சேர்த்து வச்சா இதான் ஸ்பெஷல் மீல்ஸ் ஆமா இப்படிதான் தருவாங்க ஸ்பெஷல் மீல்ஸ் ஆனா இது எப்படி ஆந்திரா மீல்ஸா மாத்துவடி இதுல என்ன பெரிய அதிசயம் இதோ உடனே மாத்திரலாமே வத்தல் பொடி இந்த வத்தல் பொடிய சாம்பார்ல ஒரு ஸ்பூன் பொரியல்ல ஒரு ஸ்பூன் குழம்புல ஒரு ஸ்பூன் ரசத்துல ஒரு ஸ்பூன் ஏன் தயிர்ல கூட ஒரு ஸ்பூன் கலந்து விட்டுட்டோம்னா அதுதான் ஆந்திரா மீல்ஸ் சும்மா காரம் பிச்சுக்கும்ல அடி பாவி ஆமா ஆந்திரா மீல்ஸ் காரமா தான் இருக்கும் இப்படிதான் பண்றாங்களா இத இதுக்காக பின்ன கேட்டரிங் கிளாஸ் போயிட்டு வருவாங்க ஆமா நான் கேட்ட பர்கர் எங்கடி இதோ எடுத்துட்டு வரேன் பாத்தியாடி சின்ன பொண்ணு 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேலை பார்த்தோன்னே ஒரு ஸ்பூன் மிளகா பொடியிலேயே நார்மல் மீல்ஸா ஆந்திரா மீல்ஸா மாத்திட்டா அப்புறம் ஒரே வாழைப்பழத்துல ஸ்பெஷல் மீல்ஸா மாத்திட்டாடி கலக்குன்னு கலக்குறாடி பாத்தீங்களாக்கா இப்படிதான் எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன்ல மாத்திடுவா இவ இந்தாடி பாப்பாத்தி உன்னோட பர்கர் செட்டு பரவாயில்லையே நான் கேட்ட பர்கர் சாண்ட்விச்
அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைலாம் கூட கொண்டு வந்துட்டேன். பரவாயில்லடி, பாக்குறதுக்கே சும்மா கலர் கலரா கலக்கி வச்சிருக்காங்களே. எக்கா டேஸ்ட் எப்படி இருந்தாலும் பாக்குறதுக்கு நீட்டா இருக்கா, அதுதான் 5 ஸ்டார் ஹோட்டலோட ஸ்பெஷல். அது சரி, உங்களுக்கு வேற எது வேணுமான்னு சொல்லுங்க. வேண்டாம் வேண்டாம், இதுவே போதும். ஐயா, பர்கருக்குல என்ன பச்சை காய்கறி எல்லாம் வச்சிருக்காங்க. ஏக்கா பர்கர்னா அப்படிதாங்க இருக்கும். உருளைக்கிழங்கு என்னட்டி ஒரு டப்பாவில போடாம சும்மா தட்டி கொடுத்துருக்காங்க. இதுதாங்க 5 ஸ்டார் ஹோட்டலோட மாடல். அதுல இருக்க எல்லாத்தையும் சாப்பிடலாம். இதுவே பெரிய பிளேட் மாதிரி தான். சின்ன பொண்ணு 1000 தான் சொல்லு. ஓ ரோட்டு கடை மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் வராது டி. பரவாயில்லையே, என் கடையை கூட உங்களுக்கு பிடிக்குமா? என்னடி இப்படி கேட்டுவிட்ட? நானே அண்ட புழுகு ஆகாச புழுகு புழுகுவேன். இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல என்ன விட ஓவரால புழுகி புழுகி வியாபாரம் வைக்கிறாங்க. ஆமா, இதெல்லாம் சேர்த்து என்ன ரேட் ஆகும்டி? நீங்க தான் ஸ்பெஷல் மீல்ஸும் ஆந்திரா மீல்ஸும் சேர்த்து வாங்கிருக்கீங்களே, உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய், நம்ம பாப்பாத்திக்கு ஒரு 1000 ரூபாய், டோட்டலா 2000 ரூபாய் தான். எம்மாடியோ, இது என்னடி பகல் கொள்ளையா இருக்கு? ஏண்டி சின்ன பொண்ணு, உன் கடையில 50 ரூபாய்க்கு தானே பர்கரை கொடுத்துக்கிட்டு இருந்த? 1 கிலோ உருளைக்கிழங்கே 50 ரூபா தானே? மொத்தம் பில்ல போட்டு பார்த்தா கூட 100 ரூபாய் வராதடி. எப்படி டி 1000 ரூபான்ற? பாக்குறதுக்கு கலர் கலரா சேரு, உட்கார்றதுக்கு சோபா, அப்புறம் மேல லைட்டு, கீழே லைட்டு, சைட்ல லைட்டு, அது மட்டும் இல்லாம ஏசி, குழு குழு ஏசி ரூமு. இதுக்கெல்லாம் கரண்ட் பில்லு யார் கட்டுவா? உங்க அப்பனா கட்டுவான். அதான் நீங்க சாப்பிடுற சாப்பாடோட சேர்த்து எல்லாத்துக்கும் பில் எடுத்துருவாங்க. ஓஹோ, அதான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல நிறைய காசு வருதா? ஏக்கா 50 ரூபாய்க்கு ஒரு பொருளை வித்தோம்னா 1008 சண்டை போட்டு அதை 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறீங்க. ஏன் இங்க சண்டை போட்டு போடுங்க பாக்கலாம். எம்மாடியோ, இங்கெல்லாம் சண்டை போட்டு அசிங்கமா இருக்காது. நீங்க இப்படியா சண்டை போடுறதுக்கு அருவருப்பு படுத்துவீங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க பாட்டுல இஷ்டத்துக்கு ரேட்டை ஏத்திக்கிட்டு போறாங்க. அதுவும் சரிதாண்டி, கௌரவம்னு சொல்லிட்டு இப்படி காசை வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா ஒன்ன மாதிரி ரோட்டு கடையில வாங்கி சாப்பிடுறது காசுக்கு மிச்சம் தாண்டி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க நேமை இப்ப நாம பார்க்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபரோட சிஸ்டர் அகிலா மோகனுக்கு வந்து வெட்டிங் அனிவர்சரி. ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி அகிலா அண்ட் மோகன். கமெண்ட் பண்ணவங்க அஜித் குமார், ராதிகா, ஜெயா, ருஷிகா, பிரியங்கா, மோனிஷாவா, பாக்கியலட்சுமி, செந்தில்குமார், சத்யா, சர்மா, ஷேர்மன் ராஜா, ஸ்வீட் ஹார்ட் லோகேஸ்வரி, பொன்னரசி, மலர், நூர்ஜகான், ஓவிய பிரசாத், சனா, மகாதேவன், தமிழ் செல்வன், சோபியா. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.